இலங்கையில் உள்ள கனேடிய தூதரகத்துக்கு சென்று நியாயம் கேட்ட தமிழ் பெண்ணுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் இளைஞர் யுவதிகளை கனடாவுக்கு அனுப்புவதாக ஏமாற்றிய கும்பல் ஒன்றினால் துபாயில் இருந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேறுவதாக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்யும் கும்பல் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி தமிழ் இளைஞர் யுவதிகளை அதிகம் இந்த மோசடியில் சிக்க வைக்க முக்கிய திட்டங்கள் துபாயில் உள்ள நபர் ஒருவரால் செயற்படுத்தப்படுகின்றன. தன்னுடன் தொலைபேசி அழைப்பு மூலம் தொடர்பு கொண்ட பெண் ஒருவருக்கு கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் முறை குறித்து பிரதான மோசடியாளர் வெளிப்படுத்தியிருந்தார். விசாக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொழும்பில் உள்ள மேலும் 2 முகவர்களுடன் பெண்ணுக்கு தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். கனடா செல்வதற்கான மொத்த தொகை 45 லட்சம் ரூபாய் வரையில் செலவாகும் என்று கொழும்பில் உள்ள முகவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய கனடா வேலைவாய்ப்பை எதிர்பார்த்த இளைஞர் யுவதிகளை கொழும்புக்கு வரவழைத்து கைவிரல் ரேகைகளை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனிடையே கைவிரல் ரேகைகளுக்காகவும் விசா மற்றும் விமான பயணச்சீட்டுகளுக்காகவும் இந்த மோசடியுடன் தொடர்புடைய இருவரும் இளைஞர்களிடம் சுமார் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கனடா வேலைவாய்ப்புகளுக்காக இளைஞர்களிடம் பணம் பெற்ற மோசடி நபர்கள் பின்னர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இளைஞர்களை தவிர்த்து வந்துள்ளனர். இதனையடுத்து இந்த வேலைவாய்ப்பு விசாக்கள் குறித்து சந்தேகம் கொண்ட இளைஞர்கள் இங்கிருக்கும் கனடா தூதரகத்திற்கு இந்த விசாக்களை கொண்டு சென்று விசாரித்த போது அவை போலியாக தயாரிக்கப்பட்ட விசாக்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வாட்ஸ்அப் ஊடாக குரல் பதிவு ஒன்றை அனுப்பி துபாயில் உள்ள பிரதான மோசடிக்காரர் மிரட்டல் விடுத்திருந்தார். நீ தெரிந்து கொள், நீ இருக்கும் இடம் எனக்கு தெரியும், அதிகமாக துடிக்க வேண்டாம், நாங்கள் யார் என்று உனக்கு தெரியாது, உன்னை விட பலரை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை விட பலரிடம் பணத்தை பெற்றுள்ளேன், அதிகமாக துடிக்க வேண்டாம், அவ்வளவுதான் என்று எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.